அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான ஒரு சிக்கனை வச்சு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் சுக்கா. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான பெப்பர் சிக்கன் சுக்கா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேங்க. அது கூட சுடுதண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட குறுமிளகை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் பேஸ்ட்டும் கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படி வச்சிடலாம். நம்ம பெப்பர் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோங்க. மிக்ஸி ஜாரில் மல்லி இலை, பச்சை மிளகாய் 4, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு முழுசாக இருந்தால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். தாளிப்பெல்லாம் பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்திக்கலாம். மல்லி விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு விழுது இருந்ததுங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு, அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது ரொம்ப ஸ்பைசியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம தக்காளி, மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. முழுக்க நம்மளோட பெப்பரோட காரம் மட்டும்தாங்க இதில் இருக்கும். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட பெப்பர் அரைச்சி தண்ணி இருந்ததுங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றவே இல்லை. நல்ல இடைக்கிடைக்கு கரண்டி வச்சு கிண்டி ஊற்றிக்கிட்டே இருக்கலாங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். பாருங்கள், மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்மளோட தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்மளோட பெப்பர் சுக்கா பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்ட்டு. நம்ம இதில் சுக்கா செய்ய போகிறோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்திருக்கேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நம்ம எந்த ஸ்பைஸும் போடவே இல்லைங்க. வெறும் நம்மளோட மிளகோட டேஸ்ட் மட்டும்தாங்க இருக்கும். ரச சாப்பாட்டுக்கெலாம் இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூட கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஸ்பைசியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலாக மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்மளோட பெப்பர் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.